முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு போ. என்னன்னு தெரியலம்மா, அப்பா என் மடியில் படுத்துட்டாரு திடீர்னு. முடியல, அப்பயே முடியல அவருக்கு. ஒரு மாதிரியா தான் இருந்தார் அன்னைக்கெல்லாம். எனக்கு 20 ரூபாய் லிம்கா மேன் நீ போய் வாங்கி வா மேனகான்னு இருப்பா. எல்லாமா கட்டிலேருந்து என்னை கீழே இறக்கி பெட்ஷீட் போட்டு தலைக்காணி போடுன்னாரு. நான் போய் சார்ஜ் லைட் போட காலை மெரிச்சிட்டேன். அவர் காலை மெரிச்சிட்டு வலிக்குதே ஐன்னு கத்துவார். ஒன்றுமே கேட்கல. கையெல்லாம் இப்படி வரைச்சிக்கிச்சு. ஒரு கை பரவரிலே வரைச்சிக்கிச்சு பழுகுது கையெல்லாம். ஏன் வரலன்னு கேட்டவங்களுக்கு மத்தியிலலாம் வந்து அவர் நான் வந்து நிற்கிறேன் பிஜிலிக்குன்னு சொல்லி வந்து அந்த வாயை அடைச்சிட்டு இப்போ போனாலும் அந்த விஜய் சித்துவை பேசாமல் இருக்க மாட்டேன். சூப்பர் ஸ்டாரை பேசினா கண்டிப்பாக விஜய் சித்துவன் பேசுவார். அவரால் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. 100 பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவராலையும் தான் நம்மளும் வளர்ந்தோம். போயிட்டாலும் அப்படியே தான் இருக்கணும். கொலுசு மட்டும் அவுக்கக்கூடாது, அவள் காலையே போட்டுன்னு இருக்கணும். பையனை பற்றி தான் சொன்னார். இந்த ஒரு 3 நாளாக கிஷோரை பற்றி தான். என்னை தூக்கி போட்டு அவன் போயிருக்கணுமா? அவனை தூக்கி போட்டு நான் என்ன பண்ண போறேன்? நான் இறந்து இருக்க மாட்டான், அவன் மயக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் கிட்ட போக பயமாக இருக்குது எனக்கு. அவனை பார்க்க முடியல என்னால். அப்படியே ஒரு மாதிரி தலைலாம் தொங்க போட்டு இப்படி கூடியே இருந்து கூடியே ட்ராவல் பண்ணி கூடியே பயணம் பண்ணவர். எங்கே போனாலும் கூடியே வருவார். பாத்ரூம் போனாலும் எங்கே போனாலும் கூடியே, நான் அவர் கூடியே போவேன், அவர் என் கூடியே வந்து நிற்பாங்க. கையிலேருந்து ஏதோ இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. தெரியல என்ன பேசணும்னு தெரில. ஒரு அதான் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நிறையா பேசியிருக்கோம். கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் அது. வேறு ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. குடிக்கக்கூடாது, அவ்வளோதான். வேறு என்ன, குடிச்சு தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. குடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களால் தான் இவளுக்கு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 100 பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அது அந்த நேரம் அவராலையும் தான் நம்மளும் வளர்ந்தோம். அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அவருக்கும் நடந்தது, நமக்கும் நடந்தது, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு இது நடக்கக்கூடாது. அதுதான் வருத்தமாக இருக்குது. கடைசியாக அவர் அவங்கள்ட்ட பேசலாம் இல்லைங்க, நான் ஊரில் இல்லை, நடுவில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவங்க ஹெல்ப் பண்ணல. நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நீங்களும் மனித சந்திச்சு இன்னைக்கு பேசியிருந்தீங்க. ஸோ அது எப்படி தரணும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. வேணாம், விடுங்க. அவங்களும் யாருக்கு என்ன தோணுதோ அவங்க அதை பண்ணுவாங்க. சரியா? நன்றி, தேங்க்யூ. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம பலரையுமே சிரிக்க வச்ச பிஜிலி அண்ணா ரமேஷ் வந்து இப்போ நம்ம கிட்ட இருந்த அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எப்படிக்கா அவருக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு, எப்படி இதெல்லாம் நடந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கல்லீரல் ஃபால்ட்டு. கல்லீரல் தான் டிசம்பர் மாதம் கல்லீரல் ஃபால்ட்டாக இருக்குது, மஞ்சள் காமாலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஓமந்தூர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஒரு 20 நாள் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அது டியூப் விடுவாங்க, அந்த இது என்டோஸ்கோப். அது வந்து அந்த ஸ்கீம் எங்ககிட்ட இல்லை. என்டோஸ்கோப் விட்டு பார்த்தா அதில் குடல் புண்ணு இருக்கா என்னன்றதை வந்து சொல்லிடுவாங்க. ஒரு பிப்ரவரி மார்ச்சில் அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். அங்கே ஒரு 15-20 நாள் இருந்தோம். பண்ணி பார்த்ததில் இல்லை, அந்த டேப் போட்டுற வேலை மாதிரி இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல, என்னன்னா நல்லா சாப்பிடணும், குடிக்காமல் இனி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்த குழாய் வெடிக்கிற அளவுக்கு இருக்குது. அது வந்து நீங்கள் குடிக்காமல் சரி பண்ணிட்டு வாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. 20 நாள் இருந்தோம், 23 நாள் இருந்தோம். மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 18-20 நாள் இருந்தார் வீட்டில். திருப்பி ஆரம்பிச்சிச்சு. திருப்பி போனால் மஞ்சக்காமாலை போயிடுச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? மஞ்சக்காமாலை இருக்குது, மஞ்சக்காமாலை போல இருக்குது. என்னன்னா லைட்டாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக இருக்குது. கல்லீரல் வந்து அதுவும் சரியாகலை. அது ஒன்ஸ் டைம் வந்துட்டு அது சரியாவது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட அவர் என்னக்கா பேசினாரு? அவர் இருக்கும்போது உங்ககிட்ட என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு? போனாலும் அதே மாதிரி தான் இருக்கணும் சொன்னாங்க. காலில் நான் ஒரு கொலுசெல்லாம் அவுக்கெல்லாம் மாட்டேன். அந்த உடம்பு சரியில்லாத போது அவர் சரி எல்லாத்தையும் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் கொலுசெல்லாம் இது பண்ணி வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். திருப்பி அம்மா கையில் திருப்பி காசு கொடுத்து கொலுசு வேணும் அவள் காலில் போடுங்க, ஒரு வருஷமாக கொலுசு போடாமல் இருக்கிறா, போடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார்லாம் அந்த மாதிரிலாம் போயிட்டா போடக்கூடாது பாடு, போயிட்டாலும் அப்படியே தான் இருக்கணும். பூ அவள் எப்போவுமே வச்சுக்க மாட்டாள். அதனால் அவளுக்கு அவள் பழக்க மாதிரியே விடுங்க, கொலுசு மட்டும் அவுக்கக்கூடாது, அவள் காலையே போட்டுன்னு இருக்கணும்.
அப்படின்னு சொல்லி கல்யாண நாளுக்கு தான் கொலுசே போட்டேன் நான். 24ஆம் தேதி தான் கல்யாணம் நாள் போச்சு. பையனை பற்றி தான் சொன்னார். இந்த ஒரு 3 நாளாக கிஷோரை பற்றி தான். ஒன்றுமே சேர்த்து வைக்கல அவனுக்கு. நான் ஃபுல்லாக குடியிலேயே ஜாலி இதுவாக இருந்தேன். இந்த 9 மாதமாக தான் நான் குடும்பம் ஒய்ஃபுன்னு நான் ரொம்ப அந்யூன்யமாக இருந்துட்டேன். நான் கண்ணை கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு, வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டோமா அப்படின்னு சொல்லி கண்ணு கலங்குவாங்க. நான் சொல்லுவேன், ஏன்ப்பா கண்ணு கலங்குற, இப்படி சொல்கிறவங்க தான் 2 வருஷம் 3 வருஷம் இருப்பாங்க. நான் நினச்சே பார்க்கல இவங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்க இறந்து போவாங்க. நான் நினைக்கவே இல்லை. இருப்பாங்க, போவார், ஹாஸ்பிட்டலுக்கு போவார், வருவார். இப்படி தான் இவருடைய பயணம் போவோம். சொந்தக்காரங்களுக்கும் அதான் எரிச்சல். ஆமாம், இவனுக்கு என்ன அடிக்கடிக்கு போவான் வருவான், இதுக்கு ஃபோன் பண்ணி வேறு வாவான்னு கூப்பிட்றாங்கன்னுவாங்க. ஒரேடியாக போயிட்டாருமா இந்த தடவை. இப்போ வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படி தான் இருந்தாருன்னு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க. 24ஆம் தேதி என் கல்யாண நாளே ஆஸ்பத்திரியில் தான். ஹாஸ்பிட்டலில் 24ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு அவர் தான் கேட்டுன்னு வந்தார் டிஸ்சார்ஜ். இந்த ஒரு சம்பவம் எப்படிக்கா நடந்தது? நீங்கள் அதை எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அவருக்கு இப்படி ஆயிட்டு, அவர் நம்ம கிட்ட இல்லை, நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு? அதை லிம்கா அதான் பண்ணி எப்போவுமே பாதாம் கீர் கேட்பாருப்பா. பாதாம் கீர் தான் அந்த லாஸ்ட்டில் போய் வாங்கினார். எப்போவுமே பாதாம் கீர் தான். ஹாஸ்பிட்டலில் இருந்த நாளெல்லாம், வீட்டில் இருந்த நாளெல்லாம் பாதாம் கீர் தான் கேட்பார். வாங்கினு கொடுப்பேன். நீ அன்றைக்கி சாவுற அன்றைக்கி லிம்கா வாங்கினுவான்னு ஒரே தொலை. இந்த பையன் வாங்கினது கொடுத்தான் 10 ரூபா லிம்கா. அப்புறம் எனக்கு 10 ரூபா லிம்கா வேணா, எனக்கு 20 ரூபா லிம்கா நீ போய் வாங்கினுவா மேனகான்னு இருப்பா. 8:30 மணி வரைக்கும் நான் கூட தான் இருந்தேன். நீ என்னை கீழே பாடி, என்னை மெல்லமாக கட்டிலேருந்து என்னை கீழே இறக்கி பெட்ஷீட் போட்டு தலைக்காணி போடுன்னாரு. போட்டுட்டேன். போய் லிம்கா வாங்கினுவா. நான் கது சாத்திட்டு லிம்கா வாங்கினார போனேன். லிம்கா வாங்கினது ஒரு 9 மணி இருக்கும். அப்படியே நாக்கில் கொஞ்சம் ஊற்றினேன். வானா தண்ணியாக ஊற்றுது எனக்கு. இப்படி கை காட்டினார். சரி, நான் போய் சார்ஜ் லைட் போட காலை மெரிச்சிட்டேன். அவர் காலை மெரிச்சிட்டு வலிக்குதே கத்துவார். ஒன்றுமே கேட்கல. என்ன காலை மிதிக்கிறேன், ஒன்றுமே கேட்கலையேன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், லைட்டு போட்டு கிஷோர் அவன் தூங்குறான். அப்போ தான் படுத்தான். நான் என்ன பண்ணேன், ஏங்க மேனகாங்க, உங்கள் மேனகா எழுந்துருங்க திரும்பவே மாட்டேன். இப்படி தான் கையெல்லாம் இப்படி வரைச்சிக்கிச்சு. அந்த இப்போ அரவர்லேயே வரைச்சிக்கிச்சு பழகுது கையெல்லாம். இது 1.5 மணி நேரம் ஆயிருக்கும் போலமா, கையெல்லாம் வெறுப்பாக இருக்குது. அவர் நோயில் எழுந்தவர் 8:30 மணிக்கெலாம். அதான் நான் லிம்கா வாங்கின உடனே போயிட்டுக்குது பழகுது. நாம் பார்த்தது 10 மணிக்கு பார்த்துருக்குறோம், 11 மணிக்கு பார்த்துருக்குறோம். 12 மணிக்கு தான் இவங்க எல்லாருமே 1 மணிக்கு மேலே இவங்க வந்திருக்கிறாங்க. எப்படிக்கா இருந்தது? ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு மனதைரியம் வேணும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்மளோட கணவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நல்லதை பேசி நல்லதை செய்து நல்லதை பண்ணக்கூடிய மனிதருக்கு இப்படியெல்லாம் நடக்குமான்றதை வந்து என்னுடைய கணவர் மூலியமாக தான் இதை நான் பார்த்தேன். எல்லாருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அவரை பிடிக்குது. எங்கேயோ ஈரோடில் இருக்கிறான் ஒரு பையன், தமிழ் மாமன் பேர். நான் 100 ரூபாய் அனுப்புகிறேன் அங்கிள், நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் 100 ரூபாய். அந்த தம்பி இந்த வீடியோவை பாரு, என்னுடைய கணவர் சொன்னது என்னன்னா, உன்னை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கூகுள் பேல ஒரு 500 ரூபாவாவது போடணும் என்ன என்னுடைய கணவர் சொல்லியிருந்தாரு. நீ எங்கே இருந்தாலும் நல்லா சீரும் சிறப்புமா நல்ல ஆசீர்வாதத்தோடு நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஓ பாசிட்டிவ் ரத்தம் நாங்கள் கேட்டிருந்தப்போ அந்த தம்பி என்ன பண்ணிச்சு, 500 ரூபாய், குழந்தை, சின்ன குழந்தை, 500 ரூபாய் அங்கிள், நீங்கள் ஜாம்பி பிளிப்ஸ் அங்கிள், உங்களுக்கு நான் 100 ரூபாய் என்னுடைய பைசாவை நான் கூகுள் பேல அனுப்புகிறேன் அங்கிள், நீங்கள் எடுத்துக்கோங்க. அது நம்பர் வரல, டாட் தான் வந்தது, நம்பர் வரல. நம்பர் வந்து நான் உன்னை கான்டாக்ட் பண்ணியிருப்பேன்ப்பா, 100 ரூபாய் அனுப்பிச்சப்பா செல்வமே. ஓ பாசிட்டிவ் ரத்தம் என்கிட்ட இல்லை அங்கிள், எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் நான் கேட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு நான் அனுப்புகிறேன்னு சொன்ன தங்கமே, நீ நல்லா இரு, உன்னுடைய குடும்பத்தோடு நீ நல்லா இருப்பா. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சது தான் என்னுடைய கணவர். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அத்தாலி என்னென்ன நாட்டிலேருந்துலாம் முந்தானத்தெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாரா அவங்கக்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஆக போதோ இல்லைன்னா ஏன்னா அவர் பேசுவாங்க இல்லையா, அத்தனை நாள் பேசாமல் இப்படி இவர் பேசுவாரான்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த டைமில் உங்ககிட்ட எதனா பேசினாரா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி? எதனா இவனை தான் கிஷோர், இவன் மடியில் தூங்க மாட்டார், சின்ன வயசில் தூங்கினது தான் மடியில் படுத்து. நீ அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கட்டில் உட்காந்துருக்கும் போது இவன் உட்காந்து ஃபோன் பார்த்தேன்னு தான் மடியில் படுத்தார். நான் ஷிங்கில் சாமான் வலிக்குன்னு எட்டி பார்த்தேன், அதை ஃபோட்டோ எடுக்கல, எடுத்துருந்தா காமிச்சிருங்க, அதை நான் எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்னப்பா அப்பா படுக்கிறாரு என்னன்னு தெரியலம்மா, அப்பா என் மடியில் படுத்துட்டாரு திடீர்னு, முடியல, அப்பயே முடியல, அவருக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தார் அன்றைக்கெல்லாம். உனக்கு தோணுச்சா இன்னும் எப்பவுமே இந்த மாதிரி செய்யாத ஒரு அப்பா நம்ம மடியில் படுக்கிறாரே, நம்ம கிட்ட அன்பா பேசுகிறாரே அப்படின்னு உனக்கு என்ன தோணுச்சு அந்த நிமிஷம்? என்னடா திடீர்னு வந்து பட்டாரு, சரி 10 கூடன்னு விட்டேன். அவருக்கு தெரிஞ்சிருக்க போல, அதனால தான் நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோம் போல அவர் மனசுக்குள்ள தோணி இருக்கான், அதே மடியில் வந்து பத்திருக்காரு.
நீ கேட்டியா அப்பா கிட்ட, என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களே, திடீர் பண்றீங்களே அந்த மாதிரி எதுவும்? இப்போ அண்ணா இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்ட பிறகு யாரெல்லாம் வந்தாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவா பேசினாங்க? சப்போர்ட் கண்டிப்பா நம்மளுக்கு ஒன்று தேவை, ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஏன்னா அவர் இல்லைன்னா நம்மளால டக்குன்னு எதுவுமே வெளியில வந்து செய்ய முடியாது இல்லையா? அந்த டைம்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பேசினாங்களா? எல்லா ஷூட்டிங் ஆளுங்களாம் தான் ஃபோன் பண்ணாங்க, இருக்கேன் நான் இருக்கேன், நம்ம அக்கா ரஜினி கௌரி அக்காலாம் நான் இருக்கேன், என்ன தேவையோ ஃபோன் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் ராகுல் ராமக்கல்லேருந்து, ராகுல் ஈரோட்லேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் இருக்கோங்க, உங்களுக்கு எதுனா பையனுடைய படிப்புக்கு என்ன கேரியருக்கு அடுத்த வருஷம் என்னென்ன தேவையோ நாங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் கட்டுறதோ எல்லாமே நாங்கள் செய்கிறோம். நேற்று நைட்டு பேசினாங்க, ஒரு 11 மணிக்கு பேசினார். சினிமா துறையிலேருந்து யாருன்னா வந்தாங்களா? ஏன்னா அண்ணா வந்து அவ்வளோ நல்ல நல்ல படங்கள்லாம் எதனா ஒரு படத்துலனா பிஜ்லி அண்ணாவோட ஒரு ப்ரெசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சினிமா துறையிலேருந்து யாருன்னா வந்தாங்களா? கிளாஸ்மேக்ஸ் படத்துலேருந்து அந்த ஹீரோயினி, அந்த அங்கே கண்ணன் சார் கூட நடிச்ச அந்த ஹீரோயினி வந்தாங்க. அந்த வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு போனாங்க. அப்புறம் நம்ம பிளாக் ஷிப் விஜய் சித்து விக்கி அவங்களால தான் இன்னைக்கு இந்த சேனல்ஸ்லாம் இவ்வளோ சேனல்ஸ் வருதுன்னா, ஒன்று சூப்பர் ஸ்டார்னா ஒன்று பிளாக் ஷிப். விஜய் சித்து அண்ணா உங்ககிட்ட பேசினாரா தம்பி? உங்ககிட்ட என்ன சொன்னார் அவர்? வந்து கூட்டின்னு போனோம், வந்தார், கட்டி பிடிச்சாரு. மனைவி போனோன்னே 2 நாளில் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி வந்தாரா, பார்த்தாரா? ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு பர்சன்ஸ் 2 பேருமே. ஸோ என்ன பேசினாரு? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தாரா? வந்தார். இப்போ போன மாதமோ அதுக்கு முந்தின வந்தார். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு எல்லாருடைய வாயையும் அடைச்சிட்டு ஏன் வரலன்னு கேட்டவங்களுக்கு மத்தியிலலாம் வந்து அவர் நான் வந்து நிற்கிறேன் பிஜிலிக்குன்னு சொல்லி வந்து அந்த வாயை அடைச்சிட்டு ஒரு 50,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு ஃபோன் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. அவரோட நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பார் இல்லையா? அதை பற்றி எதுனா சொல்கிறீங்களா? ரஜினிகாந்த் நடிக்கணும் தான் அவருக்கு பெரிய பெரிய ஆசை. அவர் கூட நஷ்டனே உயிரே நான் விட்டுறது சொன்னார். இதை தாண்டி வேற என்ன மாதிரியான கனவுகள் அண்ணாக்கு இருந்தது? அதான் இந்த படத்தில் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். பாலா வந்து பார்க்கணுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் லாரன்ஸ் அண்ணன் பாலா அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும், ஒரு பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகணுன்ட்டு. அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்கள தான் வந்து என்னென்னா லால் சலாம், ஜெயிலர், பேட்டையன் போயிடுச்சு. கூலி படத்துலையாவது ஒரு சீன், சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் சீனாவது ஒன்று எடுத்தாலாது அதுலையாவது சும்மா ஒரு சீன் அந்த அங்கேருந்து தலைவரை பார்த்தா போதும் என்ற ஒரு ஆசை வந்து அவருடைய கனவாக போயிடுச்சினாலும், ஆனால் வந்து அவருடைய இறந்ததை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இதில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி என்னுடைய ரசிகன் வந்து இது மாதிரி இறந்துட்டான்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டிருந்தாராம். நான் இன்றைக்கி காலையில் பார்த்து ரொம்ப அது வந்து அதை பார்த்ததில் நான் ஒரு சந்தோஷம் அடைகிறேன். அவரோட ஆசை ஏதோ சின்னதாவது அவர் இறந்தப்போவாது அந்த ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு தலைவர்னு சொல்லிட்டு, அது ஒரு சந்தோஷமா நான் நினைக்கிறேன், ஒரு பாக்கியமா நினைக்கிறோம். பிஜ்லி ரமேஷ் அண்ணா ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடமே கலகலன்னு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வீடுன்றப்ப அவருக்கு ரொம்ப ஃப்ரீயான ஒரு இடம் இல்லையா? இப்போ அவர் இங்கே இல்லாத ஒரு இடம், அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காரு, இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் இருக்காரு. எங்கே எப்போ என் பின்னாடி என் பக்கத்தில் தான் இருக்காங்க. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார் அவர். எனக்கு துணையா என்னைக்கும் பக்கபலமாக காய் நகர்த்திட்டு போவாங்க. அவர் இருந்து பண்ணது வந்து இப்போ இல்லாமலுமே அவர் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் இருந்து பண்ணது கொஞ்சம், அவர் இனி மறைந்த பிறகு செய்வார். மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், எனக்கும் என்னுடைய மகனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார். நம்ம ஒய்ஃபை இப்படி தனியாக விட்டுட்டோமே, நம்ம பிள்ளைய தனியாக நிட்டாத்தில் விட்டுட்டோமே நினச்சி அவர் வேதனைப்பட்டு கண்டிப்பாக செய்வார். யார் மூலியமாவது கடவுள் வந்து யார் மூலியமாக அனுப்புவாங்க, கண்டிப்பாக அனுப்புவார். என்னுடைய கணவர் கண்டிப்பாக செய்வார். கிட்ட பேசினாரா லாஸ்ட்டாக? உங்ககிட்ட என்ன சொன்னார் அவர்? என் மடியில் பார்த்தா ஜூஸ் வேணும்னு கேட்டால் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்காக நான் போயிட்டேன். நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்தா கூப்பிட்டேன், ரமேஷ் கூப்பிட்டேன். இல்லை, எங்கள் அம்மா சொன்னாங்க தூங்குறாரு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஏஞ்சி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸு உயிர் இல்லை அப்படின்ட்டாங்க, போல் ட்ரை ஆயிடுச்சு ஃபுல்லாக அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்படி தலைப்படுத்தி பார்த்தா நுரை எல்லாமே வந்துருச்சு வாயிலேருந்து. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பந்தெல்லாம் போட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். நான் அப்பா கிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அவர்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு நினச்சேன், இப்படி பண்ணுங்கப்பா அப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது முடியாமலே போயிடுச்சு. அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்கா? நான் அப்பாட்ட சொன்னேன், எனக்கு விஜய் பார்க்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன சொன்னார்? அவர் மட்டும் தனியாக போய் பார்த்துட்டு வந்துட்டார். தரமணி ஷூட்டிங்க்கு வந்து ஜோதிகா மேம் படத்தில். அதில் வந்து என்னென்னா
அன்னைக்கு விஜய் சார் வராதுன்றது தெரியாது. மாஸ்டர் படத்துடைய ஏவிஎம் ஃபிலிம் செட்டில் அது நடக்குது, அந்த ஒரு சீன் நடக்குது. அன்னைக்கு இவங்க அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டாங்க. அதனால இவர் அந்த 10 நாள் ஷூட்டிங்க்கு பொன்மகள் வந்தாலுக்கு அங்கே போகணும் அவங்க. அதுதான் அந்த வருத்தம் வந்து என்னென்னா, நம்ம விஜய் கூட நடிக்க முடியல, நடிகர் விஜய் சார் கூட நடிக்க முடியலன்ற வருத்தம் தான். வாய்ப்பு அமைஞ்சு அது நடிக்க முடியல. ஆனால் சொன்னார் விஜய் சேதுபதி அண்ணாவும் அதில் இருக்காங்க, போல படத்தில் இருக்காங்க. அப்புறம் நிறைய படம் வரும், வந்ததுன்னா நடிக்கலாம்னு நினச்சாரு. வாரிசு, கோட் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு படம்லாம். சரி, இப்போ விஜய் சித்து அண்ணா பிஜ்லி ரமேஷ் அண்ணாவோட காம்போ வந்து ஒரு அப்போ வந்து பிஜ்லி ரமேஷ் அண்ணா அதுக்கப்புறம் வேற ஒரு லுக்கில் இருந்திருப்பார் இல்லையா? எப்படி இருந்தது இந்த முன்னாடி பின்னாடி அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது? என்னன்னா, தர்மத்தின் தலைவன் மாதிரி பிரபு சார் அண்டு ரஜினி சார் மாதிரி. பிரபு சார் வந்து விஜய் சித்து அண்ணாவும், ரஜினி சார் மாதிரி பிஜ்லி அண்ணாவும் தான். அதான் சென்மதுரை வைகை நதி அடுமா அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் வந்து இருந்தாங்க. விஜய் சித்துன்ட்டு ஒரு இது, எங்கே போனாலும் அந்த விஜய் சித்துவை பேசாமல் இருக்க மாட்டார். சூப்பர் ஸ்டாரை பேசினா கண்டிப்பாக விஜய் சித்துவும் பேசுவார். அவரால் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார், எப்போயுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆன் கேம்ல வந்து 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு ஹியூமர் சென்ஸாக இருக்கும் இல்லையா? ஆஃப் கேம்ல அவங்க வந்து நார்மலாக வீட்டுக்கு வர்றது ஒரு ஃப்ரெண்ட்லியா இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்களா, மீட் பண்ணியிருக்காங்களா, நீங்களா பேசியிருக்கீங்க? இல்லை, நிறைய ஷோவில் வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் 50வது அந்த இது வந்து அந்த சமையல் ப்ரோக்ராமில் வந்து அந்த ஆஃபீஸில் பண்ணாங்க, அப்போ ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க. அப்புறம் 2020 பிளாக் ஷீப் அவார்டில் கூப்பிட்டாங்க. நிறைய சின்ன ஃபன் பண்ணுற ப்ரோக்ராம்களுக்கெலாம் நிறைய அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சிபாரிசு பண்ணியிருக்காங்க ஃபோன் மூலயமா. விஜய் சித்து அண்ணா உங்களை பார்த்து பேசினாரா? என்ன சொன்னார் அதை பற்றி கொஞ்சம்? 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், என்ன படிப்பு செலவுக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னார். எங்கள் அப்பா உயிரோடு சொல்லியே நீங்கள் உடம்பு நல்லா ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு ஹோட்டல் வச்சு தரேன்னு சொன்னார். ஹோட்டல் எதுக்கு மெயினாக ஹோட்டல் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னார்? அவர் அதை வச்சு கொஞ்சம் முன்னேறி பெரிய ஆள் ஆகிறதுக்காக. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஹோட்டல் இது மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு? நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கீங்க? ஏன்னா ஒரு ஆம்பளை இல்லாமல் அவங்க தான் ஒரு சப்போர்ட்டாகவே இருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு இல்லையா? இப்போ நீங்கள் அவரை வந்து எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி எதுனா சொல்ல முடியுமா? கூடியே இருந்து கூடியே ட்ராவல் பண்ணி கூடியே பயணம் பண்ணவர். எங்கே போனாலும் கூடியே வருவார். பாத்ரூம் போனாலும் எங்கே போனாலும் கூடியே, நான் அவர் கூடியே போவேன், அவர் என் கூடியே வந்து நிற்பாங்க. கையிலேருந்து ஏதோ ஒன்று போயிடுச்சு. என் உயிர் போய் முந்தானத்து கூட சொன்னேன், என் உயிர் போய் நீ இருக்குங்கப்பா, நான் இருந்து என்ன நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் இருந்தாலும் ஏதாவது பிரயோஜனம். இப்போ அடுத்தது அம்மா இப்போ வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க இல்லையா? நீங்கள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறீங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நான் தான் கூட இருந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஸோ என்ன மாதிரியான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சா இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்னா, அவர் இருந்து வாடகைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, யூடியூப் ஆளுங்க வருவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, பைசா தருவாங்க, ஒரு சாப்பாட்டுக்கு ஏதோ செய்வாங்க, ஒரு வருமானம் வரும், ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு வருமானம் வரும், ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்க, வாடகை கட்டுவோம். இப்போ இவர் இல்லாதது வந்து இந்த 3 மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 மாதம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போகிறோம், இன்னும் காரியம் வரும், ஒரு 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 30 நாளுக்கு முன்னும் அது கையிலலாம் ஒரு 30,000 40,000 நம்ம கையில் இருக்கணும். நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அதெல்லாம் வந்து ஒரு யோசிப்பு இருக்குது. எப்படி சொல்கிறது, அவர் இருந்திருப்போ யூடியூப் ஆளுங்க வந்தாங்க, ஏதோ பார்த்து நம்ம கையில் அவர் பண்ணும்போது நம்ம கையில் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ நமக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, பையனும் படிக்கிற பையன், நம்ம யார்கிட்ட போய் நம்ம போய் உதவி கேட்குற இப்போ இந்த 3 மாதம் நான் வெளியே போக முடியாது. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு யூடியூப் ஆளுங்களாகட்டும், ஷூட்டிங் ஆளுங்களாகட்டும், யாராக இருந்தாலும், நான் குறிப்பிட்டு இவங்க அவங்கன்னு சொல்லலை, யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்க. பிஜ்லி ரமேஷ் அண்ணாவோட அம்மா நீங்கள் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், அவர் வந்து நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்காரு இல்லையா? உங்களை அவருக்கு அப்படி தான் ஹியூமர் சென்ஸே அவருக்கு அப்படி தான். நான் சின்ன வயசுலேருந்து அவர் வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது அப்படி தான் இருக்கும். வயசுலேருந்து காமெடி தான் பண்ணுவாங்க. நல்லா ஜாலியாக எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவான், கோவப்பட மாட்டான், நல்ல பையன். நாங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருந்தோம், அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே வந்து தான் பசங்களை படிக்க வச்சு எல்லாம் கொஞ்சம் தான் படித்தாங்க. 10வது வரையும் படிச்சிருக்கான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பால் செல்லிங் வேலைக்கு போனான். அப்புறம் வந்து தன்னாலேயே ஒரு வாழ்ப்பு கிடச்சிது அவனுக்கு. அங்கே ரோட்டில் உக்காந்தான், வந்து ஒருத்தர் கூப்பிட்டு எங்கள் அண்ணன் வீட்டு மாடியில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்போ தான் அந்த படத்துக்காக வந்தான். அவன் வந்து அப்புறம் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு, நிறையா இல்லை, ஒரு அளவுக்கு அவன் வாழை கட்ட சாப்பிட சம்பாரிச்சான். ரொம்ப கஷ்டப்பட்ட பையன்தான் அவன். இப்போ ஒரு 6 மாதம் ரொம்ப
உடம்பு முடியாமல் 10-20 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்பான். 3 நாள் தான் 4 நாள் தான் வீட்டில் இருப்பான் அவன். திருப்பி அதே மாதிரி கல்லீரல் போயிட்டு வயிறெல்லாம் வீங்கி போய் காலெல்லாம் பெருசு பெருசாகிடுச்சு என் பையனுக்கு. அதனால் நம்மள போய் சேர்ந்துட்டாமா. பொண்ணோ பொண்டாட்டி அதெல்லாம் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டோம். அந்த வாழ்க்கை எப்படின்னு என்கிட்ட தெரியல. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம் நாங்கள். யாராவது அதுங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். அவருக்கு வந்து குடிப்பழக்கத்தினால தான் இவ்வளோ வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னாங்க. நீங்கள் அந்த டைமில் சொன்னீங்களா இந்த பழக்கம் ஏன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களா? அவ்வளோவா சொல்லி திருத்தனேன். திறந்ததே குடித்து உடம்பு பாலாக்கின்னு போயிட்டான். வாழ வேண்டிய வயசாகும். 5 வயசாகலம்மா. ஒரு மகன் இல்லாதப்போ ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு வலி இருக்கும்? அம்மா நைட்டெல்லாம் அழுதேன். தூங்கப்போ வரலம்மா எனக்கு. என் பிள்ளைய நினச்சி வெடிகாலம் கூட 3 மணிக்கெல்லாம் எங்கே உட்காந்து அழுதுன்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப பாசமான பையன். என் உயிர் அது. என் 5 நிமிஷம் இல்லைன்னா நான் ரோட்டில் போய் தேடுவேன். நான் இல்லைன்னா அவன் வந்து பார்ப்பான். அப்படி இருந்த பையன்மா அது. அதை போய் எடுத்து கொடுத்துட்டுனேம்மா நான். வந்து தாங்கலம்மா. என் உள்ள உலகத்துக்கே நல்ல பேர் எடுத்தம்மா. இந்த ஒரு பழக்கம்தாம்மா அவனுக்கு எடுத்துச்சு. வேறு ஒன்றுமே இல்லைம்மா. அந்த பழக்கம் இல்லைன்னா அவன் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கோம். பேச முடியாத மூச்சு வாங்கிட்டு அம்மா சீக்கிரம் வாம்மா, எப்போ வருவேன்னு சொன்னேன். இல்லைக்கா நான் காலையில் எழுந்து 10 மணிக்கெல்லாம் நான் வரேன்னு சொன்னேன். நான் 10 மணிக்கு வர வரைக்கும் என் பையன் இங்கே போன மாட்டேங்கிறாம்மா. நைட்டு 10-10:30 செத்துட்டுக்கிறோம். அந்நேரத்துக்கு ஃபோன் வந்தது. 1 மணிக்கு நாங்கள் கார் புக் பண்ணி அந்நேரத்துக்கு நாங்கள் எல்லோரும் வந்தோம் காரில். என் பிள்ளைய நாங்கள் தூக்கி கொடுத்துட்டோம்மா. அருமையான பிள்ளை, என்கிட்ட அழகும்மா என் பிள்ளை. பிஜிலி அண்ணாக்கு வந்து எதனா ஆசைகள் கனவுகள் அது மாதிரிலாம் இருந்திருக்கு? அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரா? முதல்ல எடுக்க சொல்ல அவங்க கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? இதே எம்ஜிஆர் நகரில் எங்கள் அம்மாவுக்கு கால் மணியாவது வாங்கி எங்கள் அம்மாவை வீடு கட்டி எங்கள் அம்மாவை உட்கார வைக்கணும்னு ஆசை நிறைவேறலம்மா. எதுவுமே செய்யலை. என் பையனுக்கு இது மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி அதை பார்த்து நீங்கள் திருந்துங்க, யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு நான் பசங்களுக்கு சொல்லுவேன். தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மனுஷன் எனக்கு தாங்கலம்மா. என் பிள்ளை பிறந்த எனக்கு ரொம்ப கஷ்டம். யாருக்கும் எந்த தாய்க்கும் இப்படி வரக்கூடாது. என்னை தூக்கி போட்டு அவன் போயிருக்கணுமா? அவனை தூக்கி போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் இருந்து சொல்லுங்க. என் பேர் மல்லிகா, பிஜிலி ரமேஷோட அக்கா. நாங்கள் 5 பேர். நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப கலகலன்னு இருப்போம். ரொம்ப அவன் ஜாலி டைமு, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வெள்ளைக்காரங்க பேசுகிற இங்கிலீஷ் எல்லாம் பேசுவான் சின்ன வயசில். ஸோ அவரோட இழப்பு நீங்கள் வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாதுல்ல. இது எப்படி நடந்தது? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது? திங்கக்கிழமை மத்தியானம் எங்களுக்கு கால் பண்ணான். அவங்க ஒய்ஃப் கால் பண்ணிச்சு. அம்மா வந்து மாத்திரை வாங்க அங்கே வந்திருந்தாங்க. எப்போம்மா வருவேன்னா, நாளைக்கு வந்துடுவோம்ப்பா, அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. வந்துருமா, உன்னை பார்க்கணுன்னா. ஃபோன் வாங்கி நான் பேசினேன். என்ன ரமேஷ் எப்படி இருக்கேன்னா, அவனால் 2 வார்த்தை தான் பேசினான். என்னால் பேச முடியல, என்னால் முடியல. ஆனால் சரி உடம்பு பார்த்துக்க ரமேஷ், நான் புதன்கிழமை வரேன், அதான் இன்றைக்கி புதன்கிழமை வரேன்னு சொன்னேன். அதோட 12 மணிக்கு எங்களுக்கு கால் வந்தது. நம்பலை, அவன் இறந்துருக்க மாட்டான். எங்கள் தம்பி ஒய்ஃப் இங்கே இருக்கிறா சின்னவோ, அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாம் நீன்னா. அப்போ கூட நம்பலம்மா நாங்கள். உடனே எங்கள் அண்ணன் ஒருத்தர் அங்கே இருக்கார், பெரியவர், அவர் தான். அவருக்கு கால் பண்ணோம். அவங்களும் கிளம்புறேன்ட்டாங்க. நாங்கள் வந்தோம். வந்து நான் 1/2 hour நம்பலம்மா. 1 மணிக்கு வந்தேன். நான் அவன் இறந்து இருக்க மாட்டான், அவன் மயக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் போய் கிட்ட போக பயமாக இருக்குது எனக்கு. அவனை பார்க்க முடியல என்னால். அப்படியே ஒரு மாதிரி தலைலாம் தொங்க போட்டு இப்படி இருக்கிறான். என் தம்பி வைப்ப கேட்டேன், என்ன உண்மையா அப்படின்னு. அப்போ தான் என் பையன் அழுகுறான், மாமா இறந்துட்டாமா. அப்போ எல்லாம் விவரம் சொன்னாங்க. அவன் தூக்கத்திலே இறந்துட்டான், அவள் கால் மிதிச்சா, ஒன்றுமே இல்லை, ஆம்புலன்ஸ் வந்தது, இந்த மாதிரி அவங்க 1 hourக்கு முன்னே போயிட்டான்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா தெரிஞ்சு அவன் இழப்பு எங்களால் தாங்க முடியலம்மா. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்தான். விஜய் சித்து அண்ணா வந்து பேசினாரா, பார்த்தாருன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். என்ன மாதிரி பேட்டியில் கொடுத்தாம்மா. நான் பேட்டியில் தான் பார்த்தேன். நான் என்ன சொன்னால், அவர் வந்து பார்க்கல, அவர் இங்கே இருந்துதான் பார்த்துருப்பாரு, வெளியே எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தான். பேட்டி கொடுத்தோன்னா அந்த பேட்டி அவர் பார்த்தாரா என்னான்னு தெரியல, உடனே வந்துட்டாராம். வந்து பார்த்து ஏதோ உதவி செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. இல்லை, அவர் செஞ்சாராம். செஞ்சுட்டு இப்போ நேற்று வந்தார். அவர் நேற்றுக்கு வந்தார், ரொம்ப நேரம் இருந்தார், ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனால் சொல்லிட்டு போயிருக்காராம், இந்த திருப்பி வரேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. லாஸ்ட்டாக கூட சொன்னாராம், அவரை வச்சு நான் ஒன்றும் இது இல்லை, அவரை வச்சு தான் நாங்கள் எல்லாம் இதுவானோம் அப்படின்னு அவர் பெருமையாக தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்லி தான் என் தம்பி மூச்சுக்கு மூச்சு
30 வாட்டியாவது சொல்லுவான். அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து சொல்லுவான். அவரு நல்லா இருக்கட்டும், அவரால் இவன் கொஞ்சம் இதுவாக வேணாம். இதோ இந்த சினிமாவில் இருக்கிறதுனால அவன் நல்லா வருவான்னு நாங்களும் நினச்சோம். இப்போ அது அவன் போயிட்டான். இந்த வீடியோ பார்த்து அவளுக்கு நல்லா உதவி யாராவது செஞ்சாங்கன்னா, அந்த பையன் படிப்பு செலவுக்கு யாராவது உதவி ஏற்றுக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான். வீடெல்லாம் இல்லாமல் சின்ன வீடு பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு லீஸுக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கு சொந்த வீடு வாங்க முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏதோ ஒரு லீஸுக்கு ஏதாவது போகிற மாதிரி, ஒரு சின்ன வீடு போகிற மாதிரி, லீஸுக்கு வாடகை இல்லாமல் ஒரு வீடு அவனுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு யாராவது ஏற்றுக்கினா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவ்வளோ. இந்த குடும்பம் அழிஞ்ச மாதிரி அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இறந்துருக்கான். இதை பார்த்து எல்லா மக்களும் திருந்தணும். ஒரு தாய்க்கு மகனாகவும், ஒரு மனைவிக்கு புருஷனாகவும், ஒரு மகனுக்கு தாயாகவும், அவரோட பெற்ற தாய்க்கும் அவங்க நல்ல பிள்ளையாக இருந்தால் சந்தோஷம். ஒருத்தரும் இந்த மாதிரி இறந்துன்னு இருந்தால் குடிச்சு அப்போ அவங்க குடும்பத்துக்கு யாருமா? இப்போ ரமேஷுக்கு ஏதோ இந்த வீடியோவில் இருக்கிறாங்க உதவி செய்கிறாங்க, எல்லாருமே வீடியோவில் இல்லை, யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் பார்க்குறங்க குடிக்காரனுங்க குடிக்காமல் இருக்கணும், அது நல்லது. அதுதான். அண்ணா செஞ்ச நிறைய நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக உதவுறதுக்காக நிறைய பேர் உங்களை நாடி வருவாங்க. ஸோ அண்ணா நம்மளை சுற்றி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி தைரியமாக இருங்க. நன்றி. நன்றி, வணக்கம். மறக்க முடியாது 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 எங்கேயாவது போய் சாவு.